வெல்கம் டு our கிச்சன். பாரம்பரிய சமையல். பாரம்பரிய சமையல் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இனிமேல் ரெகுலராக உங்களுக்கு நாங்கள் வீடியோ போடுவோங்க. இன்றைக்கி இப்போ செய்ய போகிறது மலாய் சிக்கன். மலாய் சிக்கன் 1/2 கிலோ வாங்கி சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கிறேங்க. அதுக்கு தேவையான பொருள் தயிர், முந்திரி பருப்பு, 6லேருந்து 7 பூண்டு பல், 1 மிளகாய், 2 துண்டு இஞ்சி. இது தாங்க தேவையான பொருள். கழுவி வச்சுருக்கிற சிக்கனில் உப்பும் பெப்பர் பொடியும் போட்டு நல்லா கலரி வச்சுக்கணுங்க. மலாய் சிக்கன் செய்கிறதுக்கு தேவையான பொருளை இப்போ போட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைக்கணுங்க. ஒரு பச்சை மிளகாய், 2 துண்டு இஞ்சி, 6லேருந்து 7 பூண்டு பல், முந்திரி பருப்பு 20லேருந்து 30 கிராம், 3லேருந்து 3.5 ஸ்பூன் அளவுக்கு தயிருங்க. கெட்டியான தயிர், அப்போ தான் நல்லா அரைப்படும். மலாய் சிக்கன் செய்கிறதுக்கு ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு நமக்கு பட்டர் தேவைப்படுங்க. அந்த பட்டரை இந்த கொஞ்சம் அரைச்சதுக்கப்புறம் இதில் போட்டு அரைக்கணும். நம்ம இந்த சிக்கனுக்கு தேவையான காரத்துக்காக 1 மிளகாய் சேர்த்துருக்குறோம், கொஞ்சம் பெப்பர் பொடி போட்டிருக்கிறோம். இன்னும் அதிகமாக உங்களுக்கு கொஞ்சம் காரம் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த கலவையிலேயே பெப்பரை போட்டுக்கலாம். கொஞ்சம் காரம் தேவைப்படுன்றதுனால இப்போ கொஞ்சம் நான் பெப்பர் சேர்க்க போகிறேன். இதை நல்லா மைல்டு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கணும். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணுங்க. இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். பேஸ்ட்டை சிக்கனில் போட்டு நல்லா கலந்து 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் நம்ம இதை நல்லா ஊற வைக்கணும். அது 25 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் இருக்கிற நேரத்தில் நம்ம இந்த சட்னி தயாரிச்சிடலாங்க. அதுக்கு சட்னி தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருள் கொத்தமல்லி கீரை கொஞ்சம் கைப்பிடி அளவு, ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் தயிர், கொஞ்சம் ஜீரகத்தூள் அந்த தயிரில் சேர்த்துடலாம். நம்ம அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சி நம்ம சட்னி தயாரிக்க வேண்டியதாங்க. அது தொட்டு சாப்பிட்றதுக்கு ஈவினிங் டைமில் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தால் நீங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரியும் கொடுக்கலாம் சாப்பிட்றதுக்கு. அவங்களுக்கு நல்லா நான்வெஜ் சாப்பிட்ற குழந்தைங்களாக இருந்தால் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பதத்துக்கு இந்த சட்னியை நம்ம எடுத்து வச்சுக்கோங்க. 25 நிமிஷம் ஆகிட்டுதுங்க. இப்போ இதில் போட்டு ஓட்டிச்சில் வைக்கணுங்க. இருபதுலேருந்து 25 நிமிஷம் மேக்ஸில் வச்சு நம்ம பதத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுக்கணுங்க. இந்த லெவலுக்கு வந்தது நம்ம இந்த சிக்கனை எடுக்கணும், வெளியில் எடுக்கணும். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஏன்னா நம்ம இதில் பட்டர் ஆட் பண்ணிடுறோம். புளிப்புக்கு தயிர், கொஞ்சம் காரத்துக்கு பச்சை மிளகாய், இஞ்செல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்ல டைஜஷன் ஆகும். நல்ல குழந்தைங்களுக்கு அந்த சொன்ன சட்னி வச்சு கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.